பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எம்மி எம்மி அரிசி மாவு சப்பாத்தி ரெடி. வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு. யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு சூப்பரான குருமா வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு குருமா அட்டகாசமாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் மாவு வச்சு சப்பாத்தி பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல உப்பலாகவும் வருங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, குருமா எதனாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வெறும் சப்பாத்தி வீடியோ தான் எடுத்திருக்கேன். குருமா வீடியோ எடுக்கல. குருமா நான் வச்சுருக்கேன், வீடியோ எடுக்கல. பாருங்கள், ரொம்ப லென்த் வீடியோ ஆயிடுது. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அம்மா உங்கள் வீடியோ ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷங்க. யதார்த்தமாக தான் இருக்கணும் எல்லாமே. நம்ம வீடியோக்காண்டி நம்ம அதை கிரியேட் பண்ணி போடக்கூடாது. நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். வீடியோக்காண்டி நம்ம பொய்யை சொல்லி நம்ம அதை செஞ்சு இதை செஞ்சு நம்ம போடுறது தப்பு. அதனால் யதார்த்தமாக தான் நான் எங்கள் வீட்டில் சமையலை நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி தான் நான் பண்ணி போடுறேன். பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. நம்ம இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம். வறுத்த இடியாப்ப மாவு தான் எடுத்துருக்கேன். மெசரிங் கப்பெல்லாம் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். தண்ணி நம்ம அளந்து வைக்கணும். அதனால் இந்த மெசரிங் கப்புக்கு 2 கப்பு ஆட் பண்ண போகிறேன். 2 கப்பு மாவு எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. மாவுக்கு தந்துடி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் நம்ம தேங்காய் பாலும் தண்ணியும் எடுத்துக்கிடணுங்க. இப்போ தேங்காய் பால் நம்ம அளந்துக்கிடலாம். 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணிங்க. நம்ம 2 கப்பு எடுத்துருக்கோம். 2 கப்புக்கு 3 கப்பு எடுக்கணும். 1.5 கப்பு தேங்காய் பால் இருக்குது. 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. தண்ணி அளந்து ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. தண்ணி எடுத்தாச்சுங்க. தேங்காய் பால் விட்டு பண்ணுங்கள். தேங்காய் பால் போடலை அப்படின்னா தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பெல்லாம் போட்டாச்சு. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் கட்டி விடாமல் கரெக்டான பதத்துக்கு கிடைக்கும் மாவு. அதனால் கிண்டிக்கிட்டே இருங்க. நான்ஸ்டிக் கடையில் பட்டு பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது. இப்போ கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ மாவு திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கட்டிக்கு பிடிக்கும். நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி கட்டியெல்லாம் மசிச்சு விட்டுக்கோங்க, சாஃப்டாயிரும். இந்த மாதிரி மசிச்சு விட்டேன்னா கட்டியே இருக்காதுங்க உங்களுக்கு. மாவு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிடணுங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல மாவு வேகணுங்க.
இடியாப்பத்துக்கு நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி சேம் தாங்க. வறுத்த மாவு எடுத்துக்கோங்க, வறுக்காத மாவு எடுக்காதீங்க. கொஞ்சம் வறுத்து போட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. மாவு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் விட்டுறலாம். 10-20 நிமிஷம் கழித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இறக்கிடலாம். மாவை அப்படியே நம்ம மூடி வச்சிடணும். ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது, கட்டி விழுந்துடும். அப்படியே இருக்கட்டும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். மாவு ஆறிடுச்சிங்க. கொஞ்சம் வெது வெதுப்பான சூடாக இருக்குது. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் மட்டும் எண்ணெய் தடவிக்கங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒரு உருண்டையாக எடுத்து உருட்டிடணுங்க. நமக்கு எந்த அளவுக்கு பெருசாக தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாட்டு பிசைஞ்சாதான் வெடிப்பு இல்லாமல் வருங்க உங்களுக்கு. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. தேவையில்ல மாவை நம்ம எடுத்துகிட்டு தேவையில்லாதது அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காயாமல் இருக்கும். இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையில் அல்லட்டாக கிச்சன் கவுண்டர் டாப்பில் எதுலனாலும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம கொஞ்சமாட்டு மாவு தூவிடணுங்க. மாவு தூவிட்டு ஒரு உருண்டை எடுத்து அப்படி எல்லா இடமும் மாவு படுத மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி எடுக்கணும். ஓரத்தில் வந்து லைட்டாக வெடிப்பு இருக்குங்க. இந்த மாதிரி வெடிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி இருந்ததுன்னா வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வச்சுட்டு ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா சூப்பராக கிடச்சிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். எவ்வளோ ஈஸியாக கிடச்சிருக்கு பாருங்க. நல்லா இருக்குங்க டேஸ்ட் வந்து. இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் மட்டும் இன்னொன்று தேய்ச்சி காட்டுறோம் பாருங்க. உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பட்டர் சீட் எடுத்துக்கோங்க. பட்டர் சீட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. பிளாஸ்டிக் கவரு, பட்டர் சீட்டு எதுனாலும் எடுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவு அதில் வச்சிடணும். வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டை போட்டு ப்ரெஷ் பண்ணோம்னா சூப்பராக கிடச்சிருங்க. ஒரு திண்ணமான பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெயிட்டாக இருக்கணுங்க. வெயிட்டாக இருக்க தட்டை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரவுண்டாக வந்துடுங்க. சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கோங்க.
இதை வந்து நம்ம கட் பண்ணவே வேண்டாம், அப்படியே வச்சு நம்ம எடுத்துடலாம். அடுத்தது இன்னொன்று பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஒன்று போல் ப்ரெஸ் பண்ணணுங்க. லேசாக 2-3 அழுத்துனா போதும், உங்களுக்கு சூப்பராக கிடச்சிரும். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. நம்ம கட்டையில் வச்சு தேய்க்கிறதோட இது வந்து ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மிச்சம் இருக்கிறதையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு இல்லாத நேரத்தில் கவலையே படாதீங்க. இடியாப்பு மாவு இருந்துச்சுன்னா சட்டுன்னு செஞ்சிடலாம். நம்ம வெண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு இந்த மாதிரி பண்ணாலும் பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் ஒரே மாதிரி பண்ணி சாப்பிடாம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிடுங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க இதை தோசை தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தவா அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கணுங்க. தோசை தவாவில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி துடைச்சி எடுத்துக்கணும். மாவை நம்ம வந்து வேக வச்சு தான் எடுத்துருக்கோம், அதனால் சீக்கிரம் மட்டும் வெந்துடும் உங்களுக்கு சட்டுன்னு. தவா கீட்டாயிருச்சு, நம்ம போட்டுக்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சதை போட்டுக்கலாம். போட்ட உடனே நம்ம திருப்பி போட்டுடணும். கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நல்லா ஒயிட்டாகவே எடுக்கணும். அப்படியே திருப்பி திருப்பி போடுங்க, நல்லா வெந்துடும் சீக்கிரம் மட்டும். சப்பாத்தி மாதிரி எப்படி வந்து வருது பாருங்கள், உப்பி. இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம எடுத்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இது இன்னொன்று போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. நம்ம பிளேட்டை வச்சு தேய்ச்சது பாருங்கள், நல்லா கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிருக்கு. ஜாஸ்தி வெடிப்பு இல்லைங்க, அதனால் இந்த மாதிரி பிளேட்டை வச்சு தேய்ச்சி போடுங்க. ரொம்ப ஈஸியாகிடும் உங்களுக்கு வேலை. எப்போதும் ஒரே தோசை இட்லி இடியாப்பம்னு சாப்பிட்றதோட டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். எப்படி உப்புது பாருங்கள். நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். சூப்பராட்டு அரிசி மாவில் சாப்பிட்டாட்டு சப்பாத்தி போட்டாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. எப்போதும் ஒரே மாதிரி பண்ணி சாப்பிடாம டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். அருமையான அரிசி மாவு சப்பாத்தி ரெடிங்க. பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எம்மி எம்மி அரிசி மாவு சப்பாத்தி ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு வந்து சூப்பரான குருமா வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு குருமா. அட்டகாசமாக இருக்கும். வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. யாருமே அரிசி மாவுன்னு சொல்ல மாட்டாங்கங்க, ரேஷன் அரிசி மாவில் தான் பண்ணியிருக்கேன். சூப்பராக கிடச்சிருக்கு நமக்கு. அரிசி மாவு சப்பாத்திக்கு வந்து குருமா வச்சுருக்காங்க, டேஸ்டியாட்டு. குருமா ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். குருமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்பத்துக்கு இந்த மாதிரி குருமா பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து அம்மா மகள் சேனலில் வரும், பாருங்கள், சாப்பிட்டு பார்க்கலாம். அரிசி மாவில் சப்பாத்தியா அப்படின்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லதுங்க. டைட்டிங்கில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னா தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.